அது குறையும், இந்த டேக்ஸ் குறையும், கோல்டு கண்ணா பண்ணு குறைய போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அனுமானங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு மக்களே. இதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து சுருக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் தனது பேச்சின் முன்னோட்டமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாடு 2047 தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும், அதற்கான முன்னெடுப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெற்றி, செழிப்பு, விவேகம் இந்த மூன்றும் ஒருங்கே அமைந்த கடவுள் அன்னை லட்சுமி அவர்கள், அன்னை லட்சுமியின் அருளால் இந்திய மக்களின், ஏழை எளிய நடுத்தர மக்களின் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையிலான சில சிறப்பு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், இந்திய பட்ஜெட் வந்து யார் யார் உருவாக்குறாங்களோ அந்த நிதித்துறை அதிகாரிகள் மற்றும் நிதி அமைச்சர் எல்லாருமே வந்து இந்த பட்ஜெட்டு வெளியாகிற வரைக்கும் வந்து நார்த் பிளாக்லேயே தங்கிடுவாங்க. அவங்களுடைய டெலிஃபோன், அதாவது எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களும் அவங்கள்ட்ட வச்சுக்க முடியாது. இந்த பட்ஜெட் நிறைவேறும் வரை இதை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் எல்லாம் முடிந்த பிறகு நிதி அமைச்சர் நாடாளுமன்ற வளாகத்தில், அதாவது நார்த் பிளாக்கில் வந்து ஹல்வா கிண்டி நிதியமைச்சரின் கையாலேயே வந்து பரிமாறுவாங்க. இந்த செரிமனி வந்து நாளை நடைபெறும். இது ஏன் அப்படின்னா, இந்த அல்வாக்கின்ற நடைமுறை வந்து வெள்ளைக்காரர்கள் காலத்திலேருந்தே இருக்குது. இந்த ஏன் வந்து எல்லாரும் நார்த் பிளாக்லேயே வச்சு லாக் பண்ணிடுறாங்க, எந்த அதிகாரிகளும் இந்த பட்ஜெட்டு உரை வந்து முழு வடிவம் பெறும் வரை யாரும் வந்து ஏன் வந்து வெளியே வர முடியல அப்படின்னா, 1950 வந்து பட்ஜெட்டு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்திய பட்ஜெட்டினுடைய முக்கியமான அனைத்து டாக்குமெண்ட்டும் வந்து வெளியாகிருச்சு, லீக் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் வந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து இதோட தாக்கம் வந்து பங்கு சந்தையிலையும், அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை நிறுவனங்கள்லேயும் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலது டேக்ஸை கூட்டுவாங்க, சிலது டேக்ஸை இறக்குவாங்க. இது வந்து முன்னாடியே வந்து இந்த தொழில் அதிபர்களுக்கு, தொழில் நிறுவனங்களுக்கு